பழைய பாட்டுலலாம் இது இது என்ன பாட்டுன்றது கண்டுபிடிக்க முடியாதான். செந்தமிழ்நாட்டு சொல்லையில் சென்று பாடி தீரியும் பூங்குயில் தென்றல் அடிக்குது என்னை மயக்குது தேனமுத இந்த வேலையில் கூட பாடுறோம்மா திக்கி. உன்னை என்று வேறு இன்பம் இல்லை உற்ற துணை யாரும் இல்லை என் உயிரே தமிழ் காவியமே உன்னை என்றால் வேறு துணை எனக்கேது. அதுக்கு அந்த மனுஷன் அன்பில் விளைந்த அமுத அந்த மனுஷன் மாதிரி. அப்ப அந்த பாட்டுலாம் என்ன பாட்டுன்னு ஓரளவுக்கு புரியாத மாதிரி இருந்தது. இப்பதான் புரியுதுன்றீங்க உங்களுக்கு. நடுவர் அவர்களே உங்களை மாதிரி வயசான பெரியவங்களே இதெல்லாம் சொன்னா இப்ப இளைஞர்கள் எல்லாம் என்ன நினைப்பாங்க சொல்லுங்க. நடுவர் அவர்களே அடுத்தபடியா பாத்தீங்கன்னா நாங்களும் இலக்கணம் அப்படிதான் வாழணும்னு ஆசைப்படுறோம். யாருங்க? நாங்களும். நீங்களும்? ஆமா. ஒண்ணும் இல்லைங்க, சிலப்பதிகாரத்துல கோவலருக்கு எத்தனை வயசுல திருமணம் ஆச்சு? ஆயிருக்குங்க. அது ஏங்க நீங்க கேக்குறீங்க? ஒரு 18 வயசுக்குள்ள ஆயிருக்குங்களா? ஆயிருக்கும். கம்பராமாயணத்துல ராமனுக்கு எத்தனை வயசுல ஆச்சு? ஒரு 13 வயசுல ஆயிருக்கு. 13 வயசுல ஆச்சு. எனக்கு இன்னைக்கு 22 வயசு ஆகுது. மனசாட்சியே இல்லாம ஒரு பொய் சொல்லாமா நீங்க? நடுவர் அவர்கள் 67 வயசு ஆகிற நீனு 21 சொல்லலாம் நம்புவானா? நடுவர் அவர்களே இளமை என்பது உடல் சம்பந்தப்பட்டதல்ல, அது மனது சம்பந்தப்பட்டது. அப்ப தலைமுடி நரைச்சு போனதெல்லாம் டை வச்சு மறைச்சலான்றீங்க. அது சிந்தனையின் அடையாளம். சொல்லுங்க. நடுவர் அவர்களே இவங்க என்ன சொன்னாங்கன்னா கலை இலக்கியத்தை அப்படியே எடுத்துக்கணும்ன்றாங்க. எந்த ஒரு மொழி, எந்த ஒரு இலக்கியம், எந்த ஒரு பண்பாடு காலத்துக்கு தக்கவாறு மாற்றிக்கொள்கிறதோ அதுதான் இந்த மண்ணில் நிலைத்திருக்கின்றது. அப்படி தன்னை மாற்றிக்கொண்ட மொழி தான் நம் தமிழ் மொழி. அதனால்தான் இந்த மொழி இது மண்ணில நிலைத்திருக்கின்றது. ஆனா இத கவிதா போன்றவர்கள் அப்படியே ஏத்துக்கணும் அப்படின்றாங்க. ஒண்ணுமில்ல நடுவர் அவர்களே, ஒரு நல்ல நோக்கத்தை சொல்றேன். ஒரு SMS ஒண்ணு வந்தது எனக்கு. உங்களுக்கு எல்லாம் யார் SMS அனுப்புறது? தந்தி தான் அனுப்புவாங்க. இல்ல நடுவர்களே, என் பெண் தோழிகள் எங்களுக்கும் இருக்காங்க. ஏது 65 வயசு கிழவி எல்லாம் உங்களுக்கு பெண் தோழிகள்? நடுவர் வருது, உங்க தோழி ஒண்ணு வருது, பாத்துக்கலாம். நடுவர் அவர்களே சொல்லுங்க. என்னன்னா மச்சான் செத்த பிறகு நீ சைட் அடிக்கணுமா? செத்த பிறகு நீ சைட் அடிக்கணுமா? சைட் அடிச்சு என்ன பிரயோஜனம் செத்ததுக்கு அப்புறம்? அப்படின்னா உன் கண்களை தானம் பண்ணிடு அப்படின்னு சொன்னாங்க. நடுவர்களே இதுல என்ன தவறு என்ற ஒரு விஷயம் சென்று மக்களை சேர வேண்டும். அதற்காக அவன் பயன்படுத்துகின்ற வார்த்தைகளை நீங்கள் கொள்ளக்கூடாது. அதில் உள்ள பொருளை மட்டும் பார்க்கணும். நான் உன்னை மட்டும் சொல்ல விரும்புறேன் நடுவர்களே. சினிமாவை பத்தி சொல்லுங்க. இந்த சமுதாயத்திற்கு ஒரு கருத்தை சொல்ல வேண்டும் என்றால் பெண்ணிய சிந்தனைகளை சொன்னா இன்னைக்கு சம்பந்தப்பட்ட கற்புன்னு ஒரு விஷயம் இருந்தது. பெண்களுக்கு மட்டுமே சம்பந்தமாகவும் ஒரு உறுப்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனையாகவும் இருந்தது. இன்று ஆனால் ஆண்களுக்கும் கற்பு வேண்டும் என்று கல்வியிலும் மற்ற அனைத்து துறையிலும் பெண்கள் முன்னேறி கொண்டிருக்கின்ற இந்த காலகட்டத்தில் இதை உடைத்தது எங்கள் கலைத்துறை தான். நடுவர்களே அடுத்தது பாத்தீங்கன்னா தமிழன் உலக அளவில் மிகச்சிறந்த அறிவாளி. ஆமா. இதுக்கு ஒரு உதாரணத்தை சொல்ல விரும்புறேன். கோள்களை 9ஆக வகுத்த தமிழன், திசையை 8ஆக வகுத்த தமிழன், இசையை 7ஆக வகுத்த தமிழன், சுவையை 6ஆக வகுத்த தமிழன், இயற்கையை 5ஆக வகுத்த தமிழன், மறையை 4ஆக வகுத்த தமிழன், தமிழை கூட இயல் இசை நாடகம் என்று 3ஆக வகுத்த தமிழன், வாழ்வை கூட அறம் பொருள் என்று 2ஆக வகுத்த தமிழன், ஒழுக்கத்தை மட்டும் ஒன்றாக்கினான், அதையும் உயிருக்கு மேலாக்கினான். அந்த ஒழுக்கம் இன்றைய இளைஞர்களால் சீர்பட்டு போகாது. இதுக்கு ஒரு சின்ன உதாரணத்தை சொல்றோம். ஒரு மாற்றமா சொல்லுங்க. கலைச்செல்வம் கொண்டு வந்து திக்கெட்டும் சேர்ப்பின்னு சொன்னான் பாரதி. நாங்க உலக நாடுகள் அமெரிக்காவுக்கு போகலாம், வெளிநாட்டுக்கு பல நாட்டுக்கு போகலாம், நாங்க நடை உடை எங்கள் எல்லாத்தையும் மாத்திக்கலாம். ஆனா கல்யாணம்னு பண்ணும்போது நாங்க கவிதா ஊரை தவிர பாக்கி எந்த ஊர்ல வேணாலும் போய் பொண்ணு தேர வர்றது தமிழ்நாட்டுல மட்டும்தான். கல்யாணம் வந்தா நம்ம எதிரணிக்காரர் ஊரை தவிர பாக்கி எல்லா ஊர்லயும் பொண்ணு தேர வர்றது நாங்க தமிழ்நாட்டுல தான். ஏன்னா அங்க ஊர்ல எல்லாம் உங்களை அடிச்சு துரத்துருவாங்க. எங்கேயாவது கண்ணு தெரியாத ஆட்கள் இருக்கிற ஊரா பார்த்தா உங்களுக்கு எல்லாம் பொண்ணு தேரணும். ஏன் நடுவர்களை தெரிஞ்சே போய் ஒரு இம்சியில போற முடியுமா? சொல்லுங்க. நடுவர் அவர்களே நீங்க கையில இருக்கிற பேனாவை என்னவா நினைக்கிறீங்க? இதுங்களா? இத பேனாவை தான் நினைக்க தோணுது. ஒரு கவிஞன் எழுதினான், ஒரு பேனா தலைகுனி, ஒரு படைப்பாளியின் பேனா தலைகுனின்ற போது ஒரு அடித்தளத்தில் இருக்க தாழ்த்தப்பட்டவன் தலை நிமிர்த்தப்படுகிறதுன்னா ஒரு கவிஞன். ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் இந்த பேனாவை பத்தி ஒரு அறிஞர் சொன்ன கருத்தை நாங்க பதிவு செய்ய விரும்புறேன். இந்த பேனா மேல குப்பி போட்டிருக்கும் போது பார்த்தா இது இஸ்லாமியனும் என்று தோன்றுகிறது. இந்த பேனாவினுடைய மூடியை கைட்டிட்டா இதுல இருக்கக்கூடிய நெப்பை பார்க்கும்போது இது ஒரு கிறிஸ்துவ இயேசு பெருமானோ என்று தோன்றுகிறது. எழுதும் போது பட்டை அடிக்கும், இது சைவமோ என்று தோன்றுகிறது. மேல உள்ள கிளிப்பை பார்க்கும்போது ராம மேர் இருக்கு, இது ஒரு வைணவமோ என்று தோன்றுகிறது. இது எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து பார்த்தா ஒரு பேனா. இது மாரி எல்லாத்தையும் ஒன்னா சேர்க்கும் போது எல்லாமே ஒண்ணுதான் நமக்கு சொல்ல தோணுகிற நடுவர் அவர்களே. இதுதான் இன்றைய கலை இலக்கிய பண்பாட்டினுடைய புதிய கோணங்கள். அதெல்லாம் இந்த அம்மாவுக்கு தெரியலன்றீங்க. நடுவர் அவர்களே மண்ணில் விதைகள் முளைக்க வேண்டும் என்றால் அவை புதைக்கப்பட வேண்டும். புழுக்கள் பறக்கப்பட வேண்டும் என்றால் அவர்கள் சிறகுகள் சுமக்கப்பட வேண்டும். இந்த பண்பாடுகளும் இலக்கியங்களும் பாதுகாக்கப்பட வேண்டும் என்றால் அவை கட்டாயம் புதிய மாற்றங்கள் ஏற்படுத்த வேண்டும்.
பிரெஞ்சு நாட்டுல ஜேன் பாக்சர்னு ஒரு கவிஞர் இருந்தாரு. ம். அந்த கவிஞர் இருக்கும்போது பாத்தீங்கன்னா அவர் வந்து தாடி வச்சிருந்தாரு. அவர் தாடி வச்சிருக்கும் போது என்ன ஷேவிங் பண்ணும்போது அவர் ரொம்ப வறுமையில இருந்தவர். அவர் ஷேவ் பண்ணும்போது அவர்கிட்ட இருக்க ஒரு கடங்காரன் வந்து அவர்கிட்ட கொடுத்த தொகையை திருப்பி கேட்கும் போது அப்ப அந்த கவிஞன் என்ன சொன்னான்னா, நான் ஷேவ் பண்ற வரைக்கும் நான் தொல்லை பண்ணாது அப்படின்னா. அதுக்கு அந்த கடங்காரர் சொன்னாரா, நீ ஷேவ் பண்ற வரைக்கும் நான் எந்த வித தொல்லையும் பண்ணலன்னு. அந்த கடத்தை திருப்பி கொடுக்காத காலத்தினால அவர் திரும்ப ஷேவ் பண்ணவே இல்லையா, கடைசி வரைக்கும் அப்படியே இருந்தாராம். ஆனா இதே மாதிரி தமிழ்நாட்டிலையும் ஒரு புலவன் இருந்தான். அவன் தான் பாரதிதாசன். தன்னுடைய மகள் திருமணத்திற்கு பத்திரிகை அனுப்பும் போது எல்லாரையும் பாத்தீங்கன்னா குடும்பத்தோட வாங்கன்னு சொன்னாராம். ஆனால் இந்த கவிஞர் NSK கலைவாணருக்கு மட்டும் திருமண பத்திரிகை அனுப்பும் போது ஒரு தகவலை, ஒரு கடிதத்தை, அன்பு கடிதம் தலைப்பில் எழுதி அனுப்பிச்சானா, தயவு செய்து நீங்கள் ஓய்வாக இருந்தால் இருக்கின்ற காரணத்தினால் இந்த திருமணத்துக்கு வந்துடாதீங்க அப்படின்னாராம். ஏன் அப்படி சொன்னார்னா, NSK கலைவாணர் வந்துட்டாருன்னா சுத்துப்பட்டுல உள்ளவங்க எல்லாமே வந்துடும், எங்களால சமாளிக்க முடியாது, அந்த அளவுக்கு வசதி என்கிட்ட இல்லைன்னாரு. தன்னுகிட்ட வசதி இல்லைன்னா கூட தன்னுடைய தமிழையே தலைநிமிர செய்த பாரதிதாசன் போன்ற வாழ்ந்தவர்கள் மண்ணுல கலை பண்பாடுகள் என்பது என்றைக்குமே தலைநிமிர்ந்தான் நடுவர் அவர்கள் இருக்கும். அடுத்தபடியே பாத்தீங்கன்னா இன்றைய சூழ்நிலை அறிவியல் தமிழ்னு ஒருத்தர் இருக்காரு. அவர் தான் வெங்கட்ராமன். இன்றைக்கு பாத்தீங்கன்னா சர் சி.வி. ராமனுக்கு அடுத்தது நோபல் பரிசு பெற்ற ஒரு தமிழர் வெங்கட்ராமன், இயற்பியல் துறையிலே. இந்த மாதிரி யாருங்கெல்லாம் எதிர்கட்சிக்காரவங்க பார்க்கணும் நான் கேட்டுக்கிறேன். நடுவர் அவர்களே, தமிழினத்திலே தோன்றிய எல்லா புரட்சிகளுக்கும் யாராவது ஒரு தலைமை ஏற்று நடத்தி இருக்கின்றார்கள். அது மொழி புரட்சியாக இருக்கட்டும், இன புரட்சியாக இருக்கட்டும், எந்த புரட்சியாக வேண்டுமென்றாலும் இருக்கட்டும். கலையும் பண்பாடுகளும் காப்பதும் புதிய வடிவங்களும் இன்றைய சூழ்நிலையில் தான் பெறுகின்றது என்று கூடி 2 உதாரணங்களை உங்கள் முன்பு நான் வைக்க விரும்புகின்றேன். இன்னைக்கு தமிழ் மொழி என்ன மொழி நடுவர் அவர்களே? தமிழ் மொழி என்ன மொழி? தமிழ் மொழி உலகத்திலே செம்மொழி. செம்மொழி. ஒரு செம்மொழியான இருக்கக்கூடிய ஒரு தமிழ் மொழியினுடைய கலை பண்பாடுகள் இழக்கிறோம்னு பேச வந்திருக்காங்களே, இவங்களை விட நம்ம என்ன சொல்றது? உலகத்திலே உன்னத சிம்மாசனத்தில் எல்லாம் உங்களை மாதிரி வயசான பெரியவங்க சொன்னதான். நடுவர் அவர்களை நான் ஒன்றே ஒன்று சொல்லி என் உரைக்கு சிந்தனை திரையிட விரும்புகின்றேன், சந்தன திரையிட விரும்புகின்றேன். ஒன்னே ஒன்று மட்டும் கூறிக்கிறேன். இந்த சமுதாயத்திலே கலை இலக்கியங்கள் பாழாக போவதற்கு 1000 காரணங்கள் இருக்கலாம். ஆனால் ஒரு உண்மையான கலைஞன் இருக்கின்ற வரை கலை இலக்கியங்கள் புதிய வடிவங்கள் தான் பெறும் என்று கூறி உங்களிடமிருந்து பிரியா விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். நல்லா பேசியிருக்கிறாரு. நிறைய செய்திகள்லாம் சொன்னார், நிறைய செய்திகளா சொன்னார். உங்கள்கிட்ட ரஷ்ய நாட்டில் ஒரு தபால் தலை வெளியிட்டாங்களாம். ரஷ்ய நாட்டில் பெரும்பாலும் உலகத்தில் முக்கியமான ஆட்களுக்கு தபால் தலை வெளியிடுறது அவங்களுடைய வழக்கம். அந்த அடிப்படையில் இந்தியாவை சேர்ந்த ஒரு பெண்மணிக்கு தபால் தலை வெளியிட்டாங்களாம். அந்த பெண் வேற யாரும் கிடையாது, நம்ம தமிழ்நாட்டில் நாட்டிய பேரொளி அப்படின்னு பட்டம் வாங்கின பத்மினிக்கு ரஷ்ய அரசாங்கம் தபால் தலை வெளியிட்டு இருக்குன்னு சொன்னா அவங்களுடைய கலைத்திறனுக்கு ரஷ்யா கொடுத்த அங்கீகாரம் அது. அப்படி இருக்கிற ஆட்கள் அதிகமா இருக்கிற பொழுது இந்த நாட்டில் இந்த கலை இலக்கிய பண்பாடுகள் எல்லாம் அடையாளம் இழக்காம அது தான் நினைத்த வடிவத்தை பெற்றுட்டு இருக்கு அப்படிங்கறத அழகா பதிவு பண்ணியிருக்கிறாரு. இப்ப அவங்க சொன்ன கேள்விக்கு பதில் சொல்றதுக்கு ஒரு அம்மா வராங்க, தஞ்சாவூர்ல இருந்து வந்திருக்கிறாங்க. வாங்க.